அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி கவலையா இருக்காதீங்க. அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். சபைக்குள்ளே இருக்கிறவர்களே கர்த்தர் விசேஷமாய் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். சங்கீதம் 27ல இன்னைக்கு நாம் வாசித்தபடி தீங்கு அணுகாதபடிக்கு அவருடைய கூடார மறைவிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். தீங்கு நாளிலே அவருடைய கூடார மறைவிலே, இதுதான் கூடாரம். அல்லேலூயா. ஷெட்டு போட்டிருக்கிறோம், இதுதான் கூடாரம். டிப்பிக்கலா இதுதான் சபை என்பது ஒரு கூடாரம். அப்ப தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தை ஆண்டவர் பெருக்கத்தின் மாதமாக ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க வாக்குத்தத்த வசனம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் 452. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. அப்ப முதல் வாரத்துல நாம் என்ன பார்த்தோம்? பானையில் எண்ணெய் இருக்கிறது. ஏதாவது கொஞ்சம் இருந்தாதானே அது பெருகும். வீட்டுல உரமோர் இருந்தாதானே தயிர் வரும். உரமோர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. பால் இருக்கு, ஆனா உரமோர் கொஞ்சம் ஒரு துளி உரமோர் இருந்தாதான் இந்த பால் என்ன பண்ண முடியும்? புளிக்க வைக்க முடியும். அது தயிராகும். அது தயிர் கடைஞ்சி அது வெண்ணெய் ஆகும், நெய் ஆகும். பாருங்க, ஒரு துளி மோர் இல்லைன்னா என்ன ஆகாது? பலுகி பெருகாது, ஒரு பெருக்கம் உண்டாகாது. அப்ப பானையில கொஞ்சம் மா இருக்கிறது, அந்த பானையில என்ன இருக்கிறது? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை கொண்டு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை கொண்டு இருக்கிறதை வர்த்திக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. இயேசுநாதர் வந்து வரி கேட்டாங்க. வாசல்ல இருந்து பில் கலெக்டர் வரி கேட்கிறார். பேதுரு அப்படியே முகத்தை பார்க்கிறார். நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. யூதாஸ் எங்க, கேஷியர் எங்கன்னு தேடுறாங்க. அன்னைக்கு பார்த்து அவர் ஆளை காணும். போய் மீனை பிடிப்பா. மீனுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு வெள்ளி காசு இருக்கும். அதை என்ன பண்ணு? போய் வரி கொடு. ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும். அல்லேலூயா. வந்துட்டாங்களே, கடங்கார வாசல்ல நிக்கிறாங்களே, 1.25 கோடி கடை இருக்கு, என்ன பண்றது? அல்லேலூயா. போய் மீன் பிடிங்க. அல்லேலூயா. திருச்சியில பீச் இருக்கோ இல்லையோ, அங்க போய் மீன் பிடிக்கணும். அல்லேலூயா. ஆத்மாக்களை தேடணும், சபையை தேடணும், தேவ ஜனத்தை தேடணும், சத்தியத்தை தேடணும். எல்லா சீயும் தூசியாக மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப இருக்கிற கொஞ்சத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது. ஆமென். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோ பிரயோஜனமா இருந்தது. ஆமென். நல்ல ஆராதனை, நல்ல செய்தி, நல்ல சாப்பாடு. என்ன பாப்பா? நல்ல சாப்பாடு. அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு ரகசியம் இருக்கு. அப்பா நல்ல வொர்ஷிப் பண்ணாரு, நல்ல மெசேஜ் கொடுத்தாருன்னா அன்னைக்கு பிரியாணின்னு இவங்களாம் மனசுல வச்சுக்குவாங்க, சமைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கண்ணீரோடு ஆராதிச்சாரு, நல்ல செய்தி அப்படின்னா கடை சாப்பாடு தான். அல்லேலூயா. அதனால கொஞ்சமா ஆமென் இருக்கிறதுல நீங்க சந்தோஷப்படுங்க. 1.25 கோடி கடை இருக்குது அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு பாக்கெட்ல என்ன இருக்கு? இன்னைக்கு மணி பர்ஸ்ல என்ன இருக்கு? இன்னைக்கு பீரோல என்ன இருக்கு? அல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 அப்பத்தை பிட்டு, இருக்கிறது 5 அப்பம் தான், அதை பிட்டு அதை கையில வாங்கி ஸ்தோத்திரம் பண்றார் ஆண்டவர். அதான் எனக்கு செய்தியில கேட்டோம். அந்த 5 அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, என்ன பண்ண போறேன்னு திகைக்கல. இந்த 5 அப்பத்தை இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை கொடுக்கும் பொழுது 5000த்திற்கும் அதிகமான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? பசியை தீர்த்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப பானையில இருக்கிற கொஞ்சத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பானையில என்ன இருக்கிறது? அதை நம்ம முதல் வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. 2வது வாரம் என்ன பார்த்தோம்? சொல்லுங்க பாப்பா யாராவது. சொற்படி அவர் சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம். இந்த அற்புதத்தினுடைய ரகசியம் என்ன? அல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செய்தார். அந்த சாரிபாத் விதவை எலியா சொன்ன அதே காரியத்தை அவர் சொற்படி செய்தால் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். 3வது வாரம் நமக்கு பெண்டிகாஸ்டல் சர்வீஸ், அதனால பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு 4வது வாரம் பெருக்கத்தின் மாதத்தினுடைய தலைப்பை வைத்து இன்னொரு வசனத்தை எடுத்து அதை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9, 10. 1 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை
பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆ, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆ, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஆ. என் எல்லையை பெரிதாக்கி என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வீட்டுல சாப்பாடு நிறைய இருக்கணும், வீட்டுல நகை அதிகமா இருக்கணும், வீட்டுல துணிமணி அதிகமா இருக்கணும், வீட்டுல பணம் அதிகமா இருக்கணும். அதுதான் பெருக்கம் அப்படிங்கிறது அல்ல. அல்லேலூயா. பொருளாதாரத்திலே பெருக்கம் இருக்கணும், அது அல்ல. ஒரு வீடு 2 வீடு ஆகணும், ஒரு கார் 4 கார் ஆகணும், ஒரு பட்டு சேலை 10 பட்டு சேலையா மாறணும், அதுவா பெருக்கம்? இன்னைக்கு நாம பார்க்கிறது பொருளாதாரத்தினுடைய பெருக்கம் அல்ல, சிந்தையிலே பெருக்கம், பரந்த மனப்பான்மை, பிராட் மைண்ட்னஸ். அல்லேலூயா. ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாதபடிக்கு உங்கள் சிந்தையிலே ஒரு பரந்த மனப்பான்மை வேண்டும். அவன் சொல்றான், யாபேஸ் என் எல்லையை பெரிதாக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த யாபேஸை குறித்து 4ஆம் புஸ்தகத்தில் அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது முன்னாடியும் ஒன்று இருக்காது, பின்னாடியும் ஒன்று இருக்காது. இந்த 2 வசனம் தான் யாபேஸை குறித்து முழு வேதாகமத்திலே இருக்கும். அவனுடைய சரித்திரத்தை குறித்தோ, அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் எப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், எந்த காரியமும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு ஜெபத்தை மட்டும் அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஒரு ஜெபத்தை வைத்து அநேக பரிசுத்தவான்கள் எத்தனையோ பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. யாபேசின் ஜெபம் ஃபேமஸ். யாபேசின் ஜெபம்னால எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. அந்த முதல் வசனத்தை நீங்க பாருங்க. அவனுடைய தாய் அவன் என்ன பண்றா? துக்கத்தோட பெறுகிறாள். அப்ப என்ன அர்த்தம்? அவன் பிறக்கும் போது அவன் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ தெரியல. கடன் பிரச்சனையா, இல்ல வியாதியா, அவர் வீட்டுக்காருக்கு எது ஆச்சா, எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. அவள் தாய் அவனை துக்கத்தோட பெறுகிறாள். ஆமென். ஆனா அந்த முதல் பகுதியை பாருங்க. யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கணம் பெற்றவனாய் இருந்தான். எப்படி இருந்தான்? கணம் பெற்றவனாய் இருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? பிறக்கும் போதுதான் அவன் வீட்டுல என்ன பிரச்சனை, ஆனா வளர 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 பிரச்சனை எங்க போகுதுன்னே தெரியல. நான் பிறக்கும் போது எங்க வீட்டுல பயங்கரமான தரித்திரம். கோயம்புத்தூர்ல, மதுரையில, சாரி இப்பதானே கோயம்புத்தூர்ல நடந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து 1976 உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு மதுரையில. அப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்யூனிகேஷன், அதிகமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ச்சி கிடையாது. அப்பா என்ன பண்ணாங்க, எல்லா கார், எங்க அப்பா கார் ஓட்டுனதுனால எல்லா டாக்ஸி காரெல்லாம் கவர்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க. அமைச்சர்கள் வருவாங்க போவாங்க, அந்த மாநாடு நடக்கிறதுக்குரிய எல்லா ஆயத்த வேலைகளை பார்க்க வைக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த டீ போர்டு டாக்ஸி. அப்போ சம்பளமே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பிஓ பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அரசாணையில் போய் அதுக்கப்புறம் தான் காசு வரும். வீட்டில் மகா பெரிய தரித்திரம். அப்போ அந்த நேரத்தில் தான் நான் பிறந்தேன். எங்க அப்பா சொல்லுவார், தரித்திர பையன் தரித்திர பையன் அப்படின்னு திட்டுவார். என் தாய் என்னை துக்கத்தோட பெற்றார். அல்லேலூயா. ஆனால் நான் வளர வளர இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு கணம் பெற்ற மனிதனாய். ஆமென். எனக்கு எந்தவித புகழும் எந்த விதமான மேன்மையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த ஸ்தானத்தில் என்னை உயர்த்தி இருக்கிறார். அப்ப தேவன் கூட இருக்கும் பொழுது, தேவ சமூகம் நமக்கு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் கொடுத்த மகா பெரிய ரட்சிப்பு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் தான் கணம் பெற்றவன். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. உங்களை கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு பெரிய மனுஷனும் கிடையாது. நீங்க தான் பெஸ்ட். அல்லேலூயா. அப்போ யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கணம் பெற்றவனா இருந்தான். ஆனா பிறக்கும் போது பிரச்சனை, துக்கத்தோடு இருந்தான். அந்த துக்கத்தை எப்படி யாபேஸ் இன்பமாக மாற்றிக்கொண்டான்? யாபேஸ் எப்படி தன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கொண்டு போனான்? எப்படி அவன் கணம் பெற்றவனாய் மாற்றினான்? அல்லேலூயா. அவனுடைய சிந்தையை ஆண்டவர் பெரிதாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் எல்லையை நீர் பெரிதாக்கும். அப்போ
அவனுடைய தாய் என்ன பண்றா, அவனுக்கு அவங்க குடும்பத்துல சுற்றி இருக்கிற அந்த பிரச்சனையை தான் பார்க்கறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிந்தையும் அவமானம் பிரச்சனை அதைத்தான் பார்க்கறாங்க. ஆனால் யாபேஸ் அப்படி இல்லை. அப்துல் கலாம் ஒன்று சொல்றார், பிறப்பது ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனால் மரிப்பது ஒரு சரித்திரமா இருக்கணும். அல்லேலூயா. சரித்திர புருஷனாய் யாபேஸ் இருந்தனாலதான் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்துல இடம் பெற்றிருக்கிறான். அவனும் தாய் அழுகிறா, அம்மா அழுகிறாங்க, அவனும் கவலைப்பட்டு துக்கத்தோட இருந்திருந்தான் அப்படின்னா இன்னைக்கு வேத புஸ்தகத்துல அவன் இடம் பெற்றிருக்க மாட்டான். அப்ப நீங்க கடந்து போகிற பாதை பிரச்சனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி நாம் எதை சிந்திக்க வேண்டும்? அல்லேலூயா. பரந்த மனப்பான்மைக்குள்ளே நாம் வர வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 4:21. பழைய ஏற்பாட்டில் 344வது பக்கம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இக்கபோத் என்று பெயரிட்டாள். இன்னும் நான் பாயிண்ட்டுக்குள்ளே வரல. அல்லேலூயா. இன்னும் அந்த வசனத்துடைய அடித்தளத்துக்குள்ள நான் வரல. இன்னும் அந்த துக்கத்தின் சூழ்நிலைக்குள்ள தான் போகிறேன். ஏலியினுடைய மருமகள், இஸ்ரவேலுடைய ஆசாரியனாயிருந்த ஏலியினுடைய மருமகள், 2 மகனும் இறந்து போயிட்டாங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரால பிடிபட்டு போயிற்று. 2 மருமகனும் இறந்துட்டாங்க. அல்லேலூயா. மாமனாரு இறந்து போயிடுறார். அந்த நேரத்துல பினெகாசுடைய மனைவி குழந்தை பெறுகிறாள். அவன் என்ன சொல்றா? மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று. அல்லேலூயா. இக்கபோத் என்றால் மகிமை போயிற்று என்று சொல்லி அர்த்தம், அல்லது மகிமை இல்லை என்று சொல்லி அர்த்தம். அப்ப கண்ணீரோடு துக்கத்தோடு மகனுக்கு பேர் வைக்கிறா இக்கபோத் அப்படின்னு. அப்ப எல்லாருக்குமே என்னன்னா, நாம் பார்க்கிற நிலைமை, நாம் எதை பார்க்கிறோம், நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எதிர்க்கு, அதுதான் நமக்கு பெரிய பிம்பமாக இருக்கிறது. அந்த மாயைக்கு அப்பாலே, அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், அல்லேலூயா, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. மீண்டுமாக அந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 வாசிங்க. என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 1 சாமுவேல் புஸ்தகம் 27வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 27:1. பழைய ஏற்பாட்டில் 379வது பக்கம். பின்பு தாவீது நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, தாவீதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா, எந்த நாளாகிலும், இன்னைக்கு இல்லாட்டினால் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் சவுல் என்ன பண்ண போறான்? என்னை கொண்டு போட்டுருவான். அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? இன்னைக்கு இல்லாட்டினால் என்னைக்காவது ஒரு நாள் என்னைய துரத்திக்கிட்டே இருக்கிற அந்த சவுல் ஒரு நாள் போட்டு தள்ளிடுவான். அப்படியே நடந்துச்சு. தாவீதுக்கு அப்படி நடந்துச்சா? அல்லேலூயா. ஆனா அவனுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விரக்தியினுடைய எல்லையில வரக்கூடிய வார்த்தை, அல்லேலூயா, என்னை இப்படி துரத்திக்கிட்டே இருக்கிறானே, இவ்வளவு பிரச்சனையின் மேல் பிரச்சனை, அல்லேலூயா, நானே வியாதியில இருக்கிறேன், நானே பிரச்சனையில் இருக்கேன், எங்க அப்பாவுக்கு இப்படி, எங்க அம்மாவுக்கு இப்படி, ஆபீஸ்ல பிரச்சனை, பிள்ளைகள் மூலமா பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எங்க செய்தி கேட்டாலும் பிரச்சனையின் மேல் பிரச்சனை. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு பிரத்யட்சமான அற்புதத்தை நான் பார்க்கவில்லையே. சொல்றேன், மரணத்துக்கும் எனக்கும் 1 ஜான் அடி நீளம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு க்ளோஸா துரத்துறான் சவுல். அந்த அளவுக்கு நம்மை விழத்தள்ளும்படி, நம்மை கீழே தள்ளும்படி, நம்மை துக்கத்தின் மேல் துக்கம் அமிழ்த்தும்படி, மரணத்திற்கு நமக்கும் 1 அடி தூரம் இருக்கிற அளவுக்கு நம்மை பிசாசு துரத்தி கொண்டு இருக்கிறான்.
ஆனால் நாம் தப்பித்து கொண்டிருக்கிறோம், சிலர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. கொரோனா வந்தது, எவ்வளவோ பேர் மாண்டாங்க. அதிலெல்லாம் காப்பாத்துன ஆண்டவர் இந்த வியாதிக்கு நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? அப்ப என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் அப்படின்னா, அதுல காப்பாத்தினதுனால நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதனால இது தூசி. அல்லேலூயா. பலவான்களா இருந்தாங்க, பராக்கிரமசாலியா இருந்தாங்க. அல்லேலூயா. ஈரான் அதிபர் பாருங்க, அவருக்கு இல்லாத பாதுகாப்பா, அவருக்கு இல்லாத பணமா, ஒரு தேசத்தினுடைய அதிபர். அல்லேலூயா. ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ஹெலிகாப்டர்ல போனாரு, அடுத்த செகண்ட் ஆள் இல்லை. அல்லேலூயா. அப்ப பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய கேடயம், அவருடைய துர்கம், அவருடைய இரத்த கோட்டை உங்களை சுற்றி இருக்கிறது. கேயாசியுடைய கண்களை எலிசா திறந்து விட சொல்றான். பார்த்தா அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் மலையை சுற்றி இருக்கிறதை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். அல்லேலூயா. ஆண்டவரே உன் கண்களை திறந்தருளும். இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை உங்கள் கண்களை திறக்க வைக்கிறது. தூங்கிறாதீங்க. அல்லேலூயா. விழிப்பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பேசப்படுகிற இந்த சத்தியத்தை நீங்கள் விழிப்பாய் கேட்டால், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு தூசியாக போகும். மலையாய் வரக்கூடிய பிரச்சனைகள் மடுவாக மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சொல்லுகிறான், எந்நாளாகிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையில சாகத்தான் போகிறேன். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் சவுலுடைய கையில அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இங்க யாபேஸ் என்ன ஜெபம் பண்றான், அதைத்தான் நான் உங்களுக்கு நம்முடைய சர்ச்சு குரூப்ல போட்டு அன்னைக்கே சொன்னேன். மனைவிட்ட மிகப்பெரிய ஆழமான கருத்தை ஆண்டவர் இந்த வசனத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் அப்படின்னு. பாருங்க, யாபேஸ் ஜெபிக்கிறான். அந்த இடத்துல அந்த ஜெபத்துல அருமையான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க, இது முக்கியமான ஜெபம். தீங்கு அப்படியே தான் இருக்கும், ஆபத்தும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அது புயல் போல வரும், அது பயங்கர சூறாவளி போல வரும், சுனாமி வரும். ஆனால் அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க, தீங்கு வரும். சவுல் ஈட்டி எடுத்து தாவீது மேல எறிவான். ஆனால் கர்த்தர் என்ன பண்றார், தாவீதை விலக்குகிறார். அப்போ சாத்தானுடைய குறி எல்லார் மேல இருக்கும், உங்க மேல இருக்கும், எல்லார் மேல இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்றார், உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். சொல்றாங்கல்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை காரியம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன பண்றார், மயிரிழையில் தப்ப பண்ணுகிறார். ஆமே, எவ்வளவு பிரச்சனையில் நாம சிக்கி இருக்கிறோம். நான்லாம் கார் ஓட்டுவேன் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒரு காலத்துல இவ்வளவு டிராவல் பண்ணுவேன்ற கொஞ்சம் கூட இப்ப நினைச்சு பார்த்தா என்னமோ அது ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள்ல 1000 கிலோமீட்டர்லாம் ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தீங்கு இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும், உபத்திரவம் இருக்கும், சோதனை இருக்கும், சிக்கல் இருக்கும். ஆனாலும் அவன் சொல்றான், என்னை விலக்கி காத்தருளும். அது இருக்கும், ஆனா நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நான் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிரும். அதான் பாயிண்ட். அப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன தெரியல, விலக்கி கொள்ள தெரியல. இவனுக்கு அந்த சாதுரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. என் பரம்பரையாய் சாபம் இருக்கு, கட்டு இருக்குன்னா நானும் பறி கொடுக்கணும், என் குடும்பத்திலேயும் அப்படி பிரச்சனை ஆகணும், நானும் என் பிள்ளை இழக்கணும், கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். அப்ப என்ன பண்றானா, தீங்குக்கு அப்பால இருக்கிற மகிமையை அவன் பார்க்கிறான். அதான் அவனுடைய பரந்த மனப்பான்மை. இது சின்ன பைபாஸ் மாதிரி, இது கடந்து போகிற மாதிரி, ரோட்ல கார் போகும்போது இந்த நாய் குறுக்க போற மாதிரி. அல்லேலூயா. அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாயை நிப்பாட்ட முடியுமா? எந்த டிராபிக் போலீஸ் நாயை நிப்பாட்ட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. மனுஷனே சிக்னலை மதிக்க மாட்டேங்கிறான், நாய் எங்க மதிக்க போகுது? அப்போ தீங்கு வரும், மாடு வரும், ஆடு வரும்,
கோழி வரும், எல்லாம் குறுக்க வரும். ஆனாலும் அதுல இருந்து ஒரு போக்கை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மிதமிஞ்சின சோதனை உங்களை உட்படாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? அதற்கு ஒரு போக்கை ஏற்படுத்துகிறார். திராணிக்கு மேலாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு உங்களுக்கு என்ன பண்றார்? ஒரு போக்கை ஏற்படுத்துகிறார். வெள்ளிக்கிழமை வரும்போது ரொம்ப பாரத்தோடு வந்தாங்க. ஜெப குறிப்பு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அவர் வாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். அன்பரசு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது, என்ன போன் மேல போன் வேற வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. நான் சொன்னேன், நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொன்னேன். பாருங்க, ஏதோ ஒரு ரிலீஃப். இப்ப வீட்டில் இருக்கிறத விட அங்க அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு மாற்றம், ஒரு போக்கு, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்ப இந்த உலகத்திலே தீங்கு இருக்கும். இந்த உலகம் ஒண்ணு இப்போ ஒண்ணு சொர்க்க பூமியா இல்ல. எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். தடுக்கி விழுந்தா பிரச்சனை தான். புதன்கிழமை ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். சாதாரண வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். அது வீட்டில இருந்து கொடுத்து விட்டது. சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் உடம்பு அப்படியே மாறிடுச்சு. அப்படியே சூடு ஏறுது. ஒண்ணுமே இல்லை. இங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா தான் போனேன். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் என் உடம்புல ரிலீஃப் இல்லை. அப்போ எதை தொட்டாலும் தீங்கு, எதை தொட்டாலும் கண்டாமினேஷன், எதை தொட்டாலும் பாதிப்பு. ஆனாலும் கர்த்தர் நம்மை அந்த தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். அந்த விலகி கொள்ளுகிற, தப்புவித்துக் கொள்ளுகிற, எஸ்கேப் ஆகிற அந்த ஐடியா, அந்த ஆலோசனை தான் புது ஜனங்களுக்கு இல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள விசேஷமான பாதுகாப்பு. இப்ப மடிந்து போன அந்த 2 பிள்ளைகளுக்குள்ள பாரம், பிரச்சனை நமக்கு இல்லையா? நமக்கு அதை காட்டிலும் பிரச்சனை இல்லையா? பாடு இல்லையா? கடன் இல்லையா? எவ்வளவு சோதனை இருக்கு. ஏன் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க? அந்த பிரச்சனையிலிருந்து தங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள அவங்களுக்கு என்ன இல்லை? சிந்தை இல்லை. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு செகண்ட் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் 19வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 690. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஒன்னு இல்ல, 2 இல்ல. கெட்டவனுக்கு எந்த துக்கமும் கிடையாது. உலகத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ரிலாக்ஸ். அடுத்த பாயிண்ட் கடைசியா வரும்போது உங்களுக்கு ஆச்சரியம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படி சொல்லித்தான் நம்மளை ஏமாத்தி உள்ள கூட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிதானே? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரதர், நீங்க துக்கமா இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, 1.25 கோடி கடனோடு இருக்கீங்களா, அப்படியே சர்ச்சுக்கு வாங்க. அப்படியே 1.25 கோடி உங்களை அதிபதியாய் மாத்தி விடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படி சாக்லேட், சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து கூப்பிடுற மாதிரி தான் நம்மளை உள்ள கூப்பிட்டாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தா இறங்க 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 தான். பழைய முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்ப அதிகமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீதிமானுக்கு வரும் அநேக இக்கட்டுகள், 1 இல்ல 2 இல்ல, அநேக இக்கட்டுகள் நின்று அந்த சென்டர் பாயிண்ட்ல நடு நின்று கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் பாதிதான் விளக்குனார். அப்படி இல்லை, ஏசுரா என்னால இவ்வளவுதான் பிரச்சனையை தீர்க்க முடியும், ஒரு 10% பெண்டிங் வைக்கிறேன், இதுக்கு மேல என்னால முடியாது சொல்றாரா? அவைகள் அனைத்து நின்றும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இப்படி புலம்புனானே தாவீது, என்றாகிலும் ஒரு நாள் நான் சவுலுடைய கையில நான் சாகத்தான் போகிறேன். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் நீங்க வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 வசனம். பழைய ஏற்பாட்டில் 392. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் போதும். பாருங்க, தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். மரணத்திற்கும் அவனுக்கும் 1 ஜான் அடி நீளம் தான் இருந்தது. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 7:1 தாவீதை கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் 1 இல்ல 2 இல்ல
எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை மீட்டார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த சத்துருக்கெல்லாம் திரும்பி எழும்பினாங்களா இல்லையா? தாவீதுக்கு விரோதமா எழும்பின பெலிஸ்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமா போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சத்துருக்கள் உண்டு. தாவீதைத்தான் ஆண்டவர் விலைக்கு பாதுகாத்து கொண்டார். ஆமென். நல்லா கவனிங்க. சாலமோனுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சாலமோன் காலத்துல யுத்தமே இல்லாத இருந்தது. அல்லேலூயா. இதே பெலிஸ்தியர்கள், இதே ஏதோமியர்கள், இதே அம்மோனியர்கள், இவங்க தான் மறுபடியும் வராங்க. அல்லேலூயா. கடைசியில பாபிலோனியர்கள் வராங்க, எகிப்தியர்கள் வராங்க. ஆமென். அப்போ யார் தேவனோடு கூட நெருங்கிய உறவுல இருக்கிறாங்களோ, யார் தேவனுடைய ஆத்மாவோடு கூட தன்னுடைய ஆத்மாக்களை இசைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் என்ன பண்றார்? சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோட அந்த உறவுல, ஐக்கியத்திலே, பந்தத்திலே நெருங்கி இருக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு வரக்கூடிய தீங்கை ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பார். அப்ப நீங்க நீதிமானா இருக்க வேண்டும். நீதிமானைத்தான் ஆண்டவர் எல்லாவித இக்கட்டுகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் இங்கே ஒண்ணு செஞ்சுட்டு வெளியில போய் வேற காரியம் செஞ்சா, இங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியில போய் படையல் படைச்சா, இங்கே எப்படி கடையில போய் நம்ம எல்லா விக்கிரக காரியங்களும் ஈடுபட்டா என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் வேதனைப்படுவார். அப்ப சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது நான் ஆக்கி அழித்து ஆழத்தோடு கர்த்தர் தான் உங்களுக்கு விடுதலை. கர்த்தரை இல்லாமல் ஒரு விடுதலை அல்ல, வேறு பரிகாரி அல்ல, வேறு போக்கு அல்ல. ஆமென். அவன் கர்த்தரையே நாடி இருந்தான். அவன் வர வர விருத்தியானன். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. போன இடத்திலெல்லாம், எல்லா இடத்திலும் அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்ணி வெடி மாதிரி தான் இருந்தது. பிரைஸ் எல்லாம். ஆனால் எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்தார். அப்ப தீங்கு இருக்கு, சத்துரு இருக்காங்க. தாவீதுக்கு விரோதமா எழும்பின சத்துருக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கும் எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஒரு நாளும் எருசலேம் சமாதானத்தோடு இல்லை. ஆனா அதுக்கு பேரே சமாதானத்தின் வீடு. அல்லேலூயா. ஆனால் இயேசு பிறந்ததினால். அப்ப சர்ச்சுக்குள்ள வந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ரட்சிக்கப்பட்டால், ஞானஸ்நானம் எடுத்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இல்லை. பிரச்சனை இருக்கும். ஆனால் கர்த்தர் அவையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சில சம்பவங்களை நாம் உதாரணமாக பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24, 25. பழைய ஏற்பாட்டில் 1033வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1033, தானியேல் 3, 24, 25. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். நல்லா கவனிங்க. இந்த ஒரு சத்தியத்தை நாம பல முறை விளக்கம் கேட்டு நாம பிரசங்கத்துல கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, 1 மடங்கு சூடேற்றப்பட்ட அந்த அந்த எண்ணெயா, அது என்னது, அந்த அக்கினி குண்டம், அக்கினி சூளை, இவங்க ஆண்டவரை நோக்கி சொல்றாங்க, அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் அவரே எங்கள் தேவன், நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். சொன்ன உடனே அவன் என்ன பண்றான்? 7 மடங்கு அந்த சூட்டை ஏத்துறான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 3 பேர் உலாவுனாங்க, உள்ள சுத்திட்டு இருந்தாங்க. 4வதாக இயேசு உள்ள இருந்தார். இயேசு உள்ள இருந்தாலும் அந்த சூடு 7 மடங்கு குறைஞ்சுதா? நல்லா கவனிங்க. புதுசா ஒரு பாயிண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ நேபுகாத் நேச்சார் சிங்காசனத்திலிருந்து உட்கார்ந்து இருந்த ராஜா எந்திரிச்சிடறான். என்னடா 3 பேரை தான் தூக்கி உள்ள போட்டோம், 4வதாக ஒரு நபர் அவர்கள் மத்தியிலே சுற்றி வருகிறதை நான் பார்க்கிறேன். அந்த மனிதனுடைய முகம் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறதே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல அவங்க மத்தியிலே சுற்று. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உள்ள இருந்தாலும் அந்த 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அந்த அக்கினியினுடைய அந்த தாக்கம், அந்த சூடு குறைஞ்சிடுச்சா? இல்ல, அதே சூடுதான்.
அதே 7 மடங்கு சூடுல தான் அவர் நிக்கிறாரு. அந்த 3 பேர் நிக்கிறாங்க. ஆனா என்ன இல்ல, அந்த வேக்காடு அவங்கள தாக்கல. சொல்லப்பட்டிருக்கு, தலை மயிராகிலும் கருகி போகவில்லை, அவர்கள் வஸ்திரமாகிலும் வெந்து போகவில்லை. எல்லாம் கவனிங்க. அப்ப என்ன பண்றார்? தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, அக்கினி உங்களை அவிழ்த்து போடாதபடிக்கு அவைகளிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிறார். எப்படி முடியும்? அது அவரால் தான் முடியும். ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா ஏசியை போட்டு தான் உட்கார முடியும். வெயில நம்மளால நிப்பாட்ட முடியுமா? முடியல. எல்லா ஊருக்கும் மழை பெய்யுது. இன்னும் சென்னைக்கு ஒரு சரியான மழை வரல. இன்னும் வெப்பத்தை தணிக்கல. அப்ப 7 மடங்கு சூடேற்றப்பட்டாலும், இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி சூளையில இருந்தாலும், அந்த அக்கினி சூழலுடைய சூடு தணியவில்லை. ஆனால் அந்த சூட்டிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த எரிக்கிற கொதிக்கிற அந்த தீந்து போக பண்ணுகிற அந்த அக்கினியின் சூட்டிலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாக்கிறார். அது எப்படி? என்ன பண்ணார்? ஏது பண்ணார்? எப்படி ட்ரெஸ் எரியல? எப்படி முடி கருகி போகல? அதுதான் தெரியல. எப்படி நமக்கு வந்த பிரச்சனை மாயமா போச்சு? எப்படி டாக்டர் ரிப்போர்ட்லாம் பொய்யா போச்சு? அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொன்னாங்க. ஒருத்தர் 2 பேர்ல 7 மடங்கு சூடேற்றவன் வர்றவன் போறவன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். படிச்சவன் படிக்காதவன் நம்மகிட்ட எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டான் அவன். அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒன்னும் நடக்காது. அல்லேலூயா. ஒரு பாச்சாவும் பலிக்காது. அல்லேலூயா. உன்மேல் ஒரு கத்தியும் போடப்படாது. 40 லட்சம் 50 லட்சம் செலவாகும் லங்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன். அவ்வளவு வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறார். 40 லட்சம் கொடுக்க ரெடி, 50 லட்சம் செலவானாலும் ரெடி. பணம் இருக்கு, செலவு பண்ணிடுவேன், கடன் வாங்கிடுவேன். ஆனா சக்சஸ் ஆகலைன்னா என் 2 பிள்ளைகளையும் நான் கடனாளியா விட்டுட்டு போறது பயம். என்ன பண்றது? இப்ப கர்த்தர் ஒருவர் தான் விடுதலை. அப்போ பணத்தை செலவழிக்கிறதா, ஆபரேஷன் பண்றதா, இல்லை கர்த்தரை தேடுகிறதா? அதுதான் கேள்வி. நான் தெளிவா அடிச்சு பேசிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தரை இல்லாமல் உங்களுக்கு வேற கதி இல்லை. 5 பைசா செலவு கிடையாது. அல்லேலூயா. நிச்சயமாக பரிபூர்ண சுகத்தை ஆண்டவராலே கொடுக்க முடியும். அவரையே நம்பி வரும்பொழுது விலக்கி பாதுகாக்க அவராலே முடியும். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, அந்த மரணத்தின் கொடிதான தன்மை உங்களை அமிழ்த்து விடாதபடிக்கு. அல்லேலூயா. தாவீது எனக்கு மரணத்துக்கு 1 அடி தூரம் தான் அப்படிங்கிறான். அந்த 1 அடி தூரத்தை நாங்க அன்னைக்கு கண்ணால பார்த்தோம். பகல் ஃபுல்லா கரண்ட் இல்ல, ஃபுல் ஷட் டவுன். 2 சிலிண்டர் ஆக்சிஜன் காலி ஆயிடுச்சு. 3வது சிலிண்டர் நாங்க போறோம், மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அந்த சிலிண்டரை இழுத்து அந்த ஆன் பண்ணி அந்த ஸ்பேனர் வச்சு திருகி இந்த லைன் கொடுத்து அந்த ஆக்சிமீட்டர்ல இருந்து அந்த 97 பல்ஸ் பாயிண்ட் வர்றதுக்குள்ள அவர் திணறதை பார்த்தா எனக்கெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் ஹார்ட் நின்றுச்சு. நான் வீட்டில் வந்து சொல்றேன், அவர் திருகும் போது அந்த ஸ்பேனர் தள்ளி கீழே விழுந்திருந்தா, ஒருவேளை நாங்க போகலன்னா சிலிண்டர் இழுத்து வைக்க ஆள் இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு மரணத்துடைய ஒரு நெருங்கி அந்த ஒரு கட்டத்தை அப்படியே மேல கீழே இறங்குது, மூச்சு வாங்குது. அப்படியே ஒரு 10 செகண்ட் தான் அந்த சிலிண்டரை எடுத்து கனெக்ட் பண்றதுக்குள்ள. அல்லேலூயா. கண்ணீரோடு நான் அழுக, ஆண்டவரே என்ன கொடுமை அப்பா, என்ன கொடுமை. நம்மளாம் சாதாரணமா சுவாசிக்கிறோம், இலவசமாய் ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கொரோனா காலத்துல ஒரு வயதானவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாராம். எவ்வளவோ நாட்கள் அட்மிட் ஆன பிறகு அவருக்கு கடைசியில் பில்லை கையில் கொடுத்தாங்களாம். அந்த பில்லில் பெரும்பான்மையான பகுதி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். பல கோடி ரூபாய் அவருக்கு ஆக்சிஜனுக்கு மட்டும் பில்லு போட்டிருந்தாங்களாம். அவர் வெளியில் வந்து சொன்னாராம், இத்தனை ஆண்டு காலமாக இலவசமா எனக்கு ஆக்சிஜனை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் 1 மாசம் பெட்ல வச்சுட்டு ஆக்சிஜனுக்கு இவ்வளோ பெரிய பில்லு போடுறானே. 80 ஆண்டு காலமாய் இந்த ஆக்சிஜனை எனக்கு, இந்த பிராண வாயுவை, இந்த ஜீவனை, இந்த ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தாரே என்று சொல்லி அவர் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இருந்திருக்குமா? 1 நிமிஷம் கூட இல்லை. துடிக்கிறார் அப்படியே வேதனையோடு. அல்லேலூயா. அப்படியே இறங்குது, அப்படியே கண்ணால பாக்குறோம். 40, 30, 20 அவர் திணறாரு. மாட்டி ஒரு 10 செகண்டுக்குள்ள பாருங்க, 40, 60, 80, 96 வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ரிலாக்ஸ் ஆறு. அல்லேலூயா.
அப்ப தீங்கு வரும், பிரச்சனை வரும், உபத்திரவம் வரும். ஆனால் அந்த இடத்துல தப்புவித்து கொள்ள, போக்கை ஏற்படுத்த ஆண்டவர் யாரையாகிலும் ஒருத்தரை அனுப்புவார். ஆமென். அவரால் எந்திரிக்க முடியாது. பாட்டியம்மா அங்க இருக்கிறாங்க, அவங்களால சிலிண்டரை இழுக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு கரண்ட் அன்னைக்கு பயங்கரமான எனக்கு காய்ச்சல், என்னால் எந்திரிக்க கூட முடியல. அன்னைக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு ஒரு பர்த்டே, அதையும் பார்க்கணும். அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர கிடக்கு மைண்ட் இல்லை, உடம்பு அவ்வளோ பலவீனம் இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட் இல்லை, அவர் எப்படி இருந்திருப்பாரு போய் பார்க்கணும். போய் பார்த்தா அதே மாதிரி பிரச்சனை. அல்லேலூயா. சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தீங்கு உங்களை அமிழ்த்தாதபடிக்கு உங்களை விலக்கி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் புரியாமலே, நீங்கள் விளங்கி கொள்ளாமலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆபத்து அமிழ்த்தாதபடிக்கு, ஆபத்து உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை அப்படியே விலக்கி 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 தண்ணீரை விலக்குகிறது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவின் நாமத்தையே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி அவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த 7 மடங்கு அக்கினி சூழல்ல அக்கினி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது, கீழே நெருப்பு தான் இருக்குது, ஒரு மடங்கு கூட குறையவில்லை. அந்த நெருப்பு இருந்தாலும் அந்த நெருப்பின் மத்தியில ஆண்டவர் அவர்களை விலக்கி பாதுகாக்கிறார். அதுதான் அவர் செய்கிற அற்புதம். தீங்கு இருக்கும், இந்த உலகத்துல பிரச்சனை எல்லாம் குறையாது, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கும். என்னமோ நினைக்கிறீங்க, அந்த ஆட்சி வந்தா சரியாயிரும், இவர் வந்தா சரியாயிரும், இந்த கட்சி வந்தா சரியாயிரும். இல்ல, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய கடவன், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். அப்ப அநியாயம் அதிகரித்துக்கிட்டு தான் போகும். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், விசுவாசம், நீதி, உண்மை, ஆண்டவரை தேடுகிற காரியம், அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம என்ன பண்ணும்? நீதியிலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும். அதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். இனிமேலாம் காலம் ரொம்ப லைட்டா இருக்கும் நினைக்காதீங்க. இனிமேதான் உபத்திரவ காலம், இனிமேதான் பிரச்சனை, இனிமேதான் பாடுகள். ஆனாலும் அவைகளின் நின்று 7 மடங்கு ஏறினாலும், இனி வரக்கூடிய காலங்கள் கொடிதா இருந்தாலும், அவைகளின் நின்று நீதிமானுக்கு வரக்கூடிய எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர் நின்று விடுவிப்பார். நின்னாரு, அக்கினியில நிக்கிறாரு, நெருப்புல நிக்கிறாரு. அங்க இருந்தே அந்த சூட அமர்த்த முடியும். வானத்திலிருந்து ஒரு காத்து அனுப்பிச்சு 7 மடங்கு என்ன, நீ 70 மடங்கு சூட ஏத்தினாலும், சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு ஒரு காத்து பூன் ஊதுனா போதும், நெருப்பு அணைச்சு போட முடியும். இல்ல, அப்படி செய்யல ஆண்டவர். நான் உன் கூட இருக்கிறேன், நீ எந்த நெருப்புல நிக்கிறியோ நானும் அந்த நெருப்புல நிக்கிறேன். அல்லேலூயா. அந்த உலகம் பார்க்கணும். நேபுகாத்நேச்சார் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான்ல, அவன் சிங்காசனத்தை விட்டு எந்திரிக்கணும். அவனை எழும்ப வைப்பேன். அவன் மமதையோடு அகந்தையோடு அவ்வளவு பெரிய கொடுமையில உட்கார்ந்து இருக்கிறான், அவன் எந்திரிக்க வைக்கணும். நான் இறங்கினேன்னா அவன் எந்திரிச்சிடுவான். அல்லேலூயா. ஆண்டவர் பிசாசை ஒரு நாள் மடங்கடிப்பார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, ஆதியாமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 51வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 51வது பக்கம், ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். போத்திபாருடைய மனைவி அவனுக்கு ஆசை வார்த்தை காண்பிக்கிறான். அவன் நினைச்சா ஒரு செகண்ட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு இல்ல வீட்டுல, எல்லாம் அனுகூலமாக இருக்கிறது. அவனை ராஜாவா வச்சிருப்பா. அல்லேலூயா. பாருங்க, தீங்கிலேயே மகா பெரிய தீங்கு எது? வியாதி, பிரச்சனை. அது இல்லைங்க, பாவத்துல விழுகிறோம் பாத்தீங்களா, அதான் மிகப்பெரிய தீங்கு. அல்லேலூயா. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் என்னது? கொடூரமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சைக்கிள் மிதிச்சு பல கிலோமீட்டர் தாண்டி 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா செலவு பண்ணி போய் சினிமா பார்த்தோம். இன்னைக்கெல்லாம் என்னது? உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம். அது ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. 90 ரூபா, 100 ரூபா கொடுத்தா போதும், ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணலாம்? அந்த ஆப் வேலை செய்யும். ஒரு மாசத்துக்கு வேலை செய்யும். மணிக்கணக்கா பார்க்கலாம். போன வாரம் சபையில உட்கார்ந்துருந்தோம். அன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங்ல போய் உட்கார்ந்துருந்தோம். முதல் வரிசையில
பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கழுத்தெல்லாம் வலிச்சுதா உங்களுக்கு? வரிசையில் அப்படி ஆனால் அது வந்து ஒரு ப்ரெசன்ஸில் அது தெரியல. அவ்வளோ ஒரு கண்ணீர் ஆராதனை. 7 மணிக்கு அவர் கையில் கொடுத்தாங்க, 8:45 தான் அவர் கொடுத்தாரு. 1 மணி நேரம் ஆராதனை, 3/4 மணி நேரம் செய்தி. நான் நினைச்சேன் அவர் பாடினாரு, பெர்னாட் ஷையா பாடும்போது, தாழ்வில் என்னை நினைத்தவர், அவர் பாடின பாட்டு தான், தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார் அவங்க சபையினுடைய சாட்சி சொல்றதுக்காக. அப்ப நான் நினைச்சேன், இதே மாதிரி தான் முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். இதே மாதிரி முதல் வரிசையில் அண்ணாந்து பார்த்துருந்தேன். நான் உட்கார்ந்த இடம் வேற. ரஜினிகாந்த் படம் போடும்போது முதல் ஷோ, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷோல முன்னாடி உட்கார்ந்து இவ்வளோ பெரிய தர, சட்டையெல்லாம் கலட்டி போட்டு வேர்வையில் அப்படியே சும்மா சட்டையை கலட்டி எரிஞ்சு விசில் அடிச்சுக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்து அவர் முகத்தை பார்த்தா அப்படியே ஓன்னு கத்துறது. அதே முதல் வரிசையில தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு அண்ணாந்து பார்க்கிறேன், ஆனால் ரஜினிகாந்த் அல்ல, என் தேவாதி தேவனை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாழ்வில் இருந்த என்னை அவர் நினைத்து பார்த்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் தாழ்வில் இருந்த என்னை அவர் அந்த பாட்டு பாடும்போது எனக்கு என்னுடைய அந்த காட்சி தான் ஞாபகம். இதே மாதிரி தானே முதல் வரிசையில் உட்கார்ந்தேன், ஆனா உட்கார்ந்த இடம் வேற, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இடம் வேற, அன்னைக்கு பார்த்த நபர் வேற, இன்றைக்கு நான் பார்க்கிற நபர் என் பரலோகத்தின் தேவனானவர். அல்லேலூயா. அப்போ தீங்கு இன்னைக்கு ரொம்ப சாதாரணம். அன்னைக்கெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாவம் செய்யறதுக்கு, இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, கையிலே வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு மனசுல வேணும் அப்படின்னா, இத்தனை பெரிய பொல்லாங்கு என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படி? அப்ப தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லை அப்படின்னா, பரிசுத்தம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, நீங்களாம் அப்படி சொடக் போறதுக்குள்ள பாவத்தில் விழுந்துடலாம். ஆமென், அல்லேலூயா. அது சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ரொம்ப அப்படியே கண்கொத்தி பாம்பா பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆமென். கையில போன் இருந்துருச்சுனாலே போச்சு, அவ்வளவுதான். ஆமென். வேற நம்மளால எதுவுமே வேற கணிக்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப அவனுக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கிறது. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு கர்த்தர் அவனை விளக்குகிறார். போத்திபாருடைய மனைவியினுடைய ஆசை வார்த்தைகளுக்கு, அவளுடைய அந்த நரகலான பாவத்திற்கு, அந்த கீழ்த்தரமான அந்த மாம்ச இச்சைக்கு அவனை விலக்கி பாதுகாக்கிறேன். என்ன? நான் தேவனுடைய மனுஷன், நான் ரட்சிக்கப்பட்டவன். இத்தனை பெரிய பொல்லாங்கை என் தேவனுக்கு யாரு சொல்லணும்னா போத்திபாருக்கு விரோதமா தான் சொல்லணும். பெண்ணுடைய மனைவியை இவன் என்ன பண்ண போறான்? இச்சிக்க போறான். அப்படின்னா அந்த பெண்ணுடைய கணவனுக்கு விரோதமா தான் பாவம் செய்யறான். அதான ரியல். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? போத்திபாருடைய மனைவியை இவன் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க போறான் என்றால் அந்த கணவனுக்கு தான் இவன் துரோகம் பண்ணுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இத்தனை பெரிய தீங்குக்கு என்ன பண்றேன்? நான் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்வது எப்படி? அப்ப அப்படிப்பட்ட ஒரு செல்லை எடுக்கும் போதே, தகாத காரியத்தை பார்க்கும்போது, தேவையில்லாத சம்பவத்தில் தலையிடும் பொழுது உங்க மனதிலே தோன்றி பரிசுத்த ஆவியானவர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? இந்த வசனம் உங்களுக்கு அப்படியே சுட்டி காட்டி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க தூங்கும் போதும் சரி, போன் எடுக்கும் போதும் சரி, இந்த வசனத்தை தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை நெருக்கி ஏவுவாரா. அவன் ஒரு செகண்ட் விழுந்திருந்தான் அப்படின்னா அந்த எகிப்தினுடைய ராஜ்யத்திற்கு, சமஸ்த ராஜ்யத்திற்கு அவன் பெரிய கவர்னரா மாறி இருக்க முடியாது. எகிப்திலே ஒருவனாகிலும் கையாகிலும் காலையாகிலும் அசைக்க வேண்டுமானால் யோசேப்பை கேட்டு தான் அசைக்கணும். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆனா ஒரு செகண்ட் அந்த பாவத்தில் அவன் விழுந்திருந்தானால் இவ்வளவு பெரிய மேன்மையை அவன் பார்த்திருக்க முடியாது. நான் சிஏ ஆகணும், ஆடிட்டர் ஆகணும், எல்லாம் ரைட்டு, ஆனால் ஒரு செகண்ட் நான் விழுந்துட்டேன் அப்படின்னா என்னை தூக்கி எடுக்க முடியாது. நீ விழுகிற ஒவ்வொரு நொடியும், நீ தூங்குகிற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் கணக்கில் வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தில் தூண்டி எடுப்பாரா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16, 17, 20வது பக்கம். ஆதியாகமம் 19, 16, 17. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, சோதோம் குமாரா பட்டணத்திலே லோத்துனுடைய குடும்பம் சிக்கிவிட்டது. ஆபிரகாமுடைய குடும்பம் தான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம். ஆபிரகாமை தான் தெரிந்து கொண்டார், லோத்தை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் லோத்து ஃபாலோ பண்ணான்.
அல்லேலூயா. அப்போ அவன் சோதோமிலே போய் அவன் இருந்தான். சோதோம் குமார பட்டணத்தை திருத்த முடியாது, இந்த உலகத்தை திருத்த முடியாது, சினிமாக்காரங்களை திருத்த முடியாது. இயேசுநாதர் அப்படியே வரட்டும், ரஜினிகாந்த் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்பட்டேன்னா எப்படி? அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், ரசிகர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்றார். சோதோம் குமார பட்டணத்தை திருத்த முடியாது. அவங்க பாவத்துல தான் இருப்பாங்க, உலகம் சேற்றுல தான் இருக்கும். அந்த உளையான சேற்றில் இருந்து உங்களை என்ன பண்றாரு? கையை பிடிச்சு தர 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 தரன்னு என்ன பண்றாரு? கயிறை கட்டி இழுக்கிற மாதிரி லோத்து அவன் குடும்பத்தை இழுத்து கொண்டு வருகிறார். ஏன்? அவன் மேல் வைத்த சிநேகத்தினாலே. அல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபித்ததினாலே. அல்லேலூயா. ஒரு நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ? அப்ப நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே காத்து கிடந்து ஜெபிக்கிறதுனாலே அநேகருடைய தீங்கிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். நீங்க முழங்கால் போறதுனால, நீங்க ஜெபிக்கிறதுனால அநேகரை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சோதோம் குமாரா போன்ற இருக்கக்கூடிய கொடிதான பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றார்? அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வருவார். ஆனா அடுத்து நிக்கதான் வேணும், அதான் முக்கியம். நீ கண்மலையை நோக்கி ஓடிப்போ. கண்மலைன்னா என்ன? கிறிஸ்து. நீ வெளியில வந்துட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, எகிப்தில இருந்து பாவத்திலிருந்து வெளியில வந்துட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, ஓகே. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திரு. கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடு. உன்னுடைய சிந்தை, உன்னுடைய பார்வை, உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய நடை, உன்னுடைய எண்ணம் எல்லாம் பரந்த மனப்பான்மையோடு கிறிஸ்துவோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? இல்லை ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறான். கண்மலை செங்குத்தா இருக்கும், கிறிஸ்துவ பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாம் வாரணும். பாருங்க, கூட்டம் ஏறிக்கிட்டே போகுது. இப்ப இரவு செவ வேற வச்சுட்டாரு. அல்லேலூயா. கஷ்டம், சபைக்கு வர்றது கஷ்டம், உபவாசிக்கிறது கஷ்டம், கூட்டத்துக்கு வர்றது கஷ்டம், கார்ல தான் சொகுசா கூட்டிட்டு போறேன், அவ்வளவு யோசனை. அல்லேலூயா. பாருங்க, நான் சம பூமியிலே ஓடுவேன். ஓடுனா 2 சபிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்கினான். அல்லேலூயா. அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் உருவானது காரணமே என்னன்னா, இவன் கண்மலையை நோக்கி ஓடல, சம பூமியை நோக்கி ஓடினான். அல்லேலூயா. பெற்ற பிள்ளைகளுக்கு இவன் சந்ததியை உருவாக்கினான். 2 சந்ததி உருவானது, மிகவும் அருவருக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டது நல்லது, பாவத்திலிருந்து வந்தது நல்லது, எகிப்தை விட்டு வந்தது நல்லது, உளையான சேற்றிலை விட்டு வந்தது நல்லது. ஆனால் கண்மலையை நோக்கி ஓடினால் தான் நீங்க எல்லா ஆபத்திற்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவீங்க. நீதிமானுக்கு வரக்கூடிய இக்கட்டுகள் அநேகம். ஆனால் கண்மலையை நோக்கி ஓடுனீங்கன்னா ஒவ்வொன்னா 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 எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீங்களாக்கி அவைகள் உங்களை அமிழ்த்து போடாதபடிக்கு ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 8வது பக்கம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அருமையான ஜெபத்தை சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பரமண்டல ஜெபம் இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, பேர் கிறிஸ்துவங்க தான் இல்ல. அருமையான ஜெபம் பண்ணலாம், ஒவ்வொரு நாள் இதை அறிக்கையிடலாம், தப்பே கிடையாது. பாருங்க, சோதனைக்குட்படாதபடிக்கு எங்களை நீக்கி எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். அருமையான ஜெபம். நல்ல ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. ஒரு சில அதிகாரங்கள் 6ஆம் அதிகாரத்துல ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24 இருந்து நீங்க 32 வரைக்கும் நீங்க வாசிங்க, டைம் இல்ல. ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிறார். அல்லேலூயா. இதே சம்பவத்தை நாம் போன ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே சம்பவத்தை ஆண்டவர் மற்றொரு பரிணாமத்தில் இன்றைக்கு பேச போகிறார். அப்போ 5 அப்பத்தையும் 2 மீனையும் பிட்டு கொடுத்து திரளான ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றார்? போஷித்து வழி அனுப்பி விடுகிறார். அவர்களை அனுப்பி விடுகையில் இவர்களை ஆண்டவர் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்துகிறார். இவர் தனியே இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். சீஷர்கள்லாம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போறாங்க. இவர் தனியே என்ன பண்றார்? போய் ஜெபம் பண்ண போறார். அப்ப என்ன ஆயிடுச்சு? படகு பெரிய புயல் காற்றிலே மாட்டிக்கொண்டது. சுழல் காற்று, வெள்ளம், புயல் காற்று, அலை கொந்தளிக்கிறது, பயங்கரமாய் அலை வந்து கொண்டு இருக்கிறது.
அப்போ இந்த பரமண்டல ஜெபத்தை பண்ணிருக்கலாம்ல. 6ஆம் அதிகாரத்துல சொல்லி கொடுத்தீங்களே, ஆண்டவரே சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். அங்கெல்லாம் எப்படி ஜெபம் வரும்? அல்லேலூயா. படகே முங்க போகுது, காத்தடிக்குது, எவன் கீழே விழுவான், எவன் தப்பிப்பான்னு தெரியல. அங்கெல்லாம் எப்படி ஜெபம் ஓடும்? ஓடாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இரவில 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். அக்கினியிலே நிற்கவும் தெரியும், கடலிலே நடக்கவும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அக்கினி போன்ற சோதனையிலும் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தண்ணீரை போன்ற வெள்ளத்தை அமிழ்த்துகிற சோதனையிலும் உங்களை தப்புவிக்க அவராலே முடியும். அப்ப இரவின் 4ஆம் சாமத்துல இயேசு நடந்து வருகிறார். சரி, இயேசு கடல்ல நடந்து வந்துட்டார்ல. புயல் நிக்குது இல்ல, காற்று நிக்குது இல்ல, வெள்ளம் நிக்குது கிடையாது, கொந்தளிப்பு நிக்குது கிடையாது. அப்படியேதான் கட்னி ஆயிட்டு இருக்கு. இவங்களும் பார்த்தோன்னே பயந்துட்டாங்க, ஆவேசம் பேயின் பயந்துட்டாங்க. நைட்ல இருட்டுல அப்படியே ஒருத்தர் வரும்போது, பெர்னாட் சாபாஸ், என் பொண்ணு உங்களை பார்க்கல அப்படின்னு, என்னைய பார்த்தா பயந்துருவாளே. அவர் காமெடிக்கு அளவே இல்லை. அவர் பார்த்தா பயப்படுற மாதிரி தான் இருப்பாரு. நல்ல மனுஷன். அல்லேலூயா. அப்போ நைட்ல இயேசுனார் நடந்து வரார். ஆவேசம், ஏதோ ஒரு ஆவி என்று சொல்லி கலங்கினார்கள். நான் தான், திடன் கொள்ளுங்கள். நீங்க படிக்க நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். ரைட், ஓகே, இயேசுதான், ரைட். மனசு கூலாயிடுச்சு. ஆனாலும் கடல் நிக்குது, கொந்தளிப்பு நிக்குது இல்லவே இல்லை. அது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. படகு சாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. படகு ஒரு பக்கம் முங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஒருத்தன் பேதுரு உற்சாகம், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல்ல நடக்கணும். இந்த சொல்லுவாங்கல்ல குதூகலத்துல, என்னது ஒரு காமெடியில சொல்லுவாங்கல்ல, ரணகலத்திலே ஒரு குதூகலம் மாதிரி. இங்க படகை காப்பாத்துறதுக்கே வழி இல்ல, இவர் கடல் மேல வேறையே நடக்கணுமா? என்ன ஆசை! ரணகலத்திலே ஒரு குதூகலம் மாதிரி. ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோம் போனோமா, கரையேறினமா, அங்க போய் ஏதாவது பிரியாணி சாப்பிட்டோமா, அதுக்கு வழி இல்லாம இவர் கடல்ல நடக்கணும் ஒரு ஆசை. என்னடா அது! எல்லாம் 11 பேரும் கொதிச்சிருப்பான். உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு அங்க ஒரு சேலஞ்ச். அதான் பேதுரு. ஆமென். மாம்சத்தோட ரத்தத்தோடு செந்திருக்கிறது, குதிச்சிருவார். அல்லேலூயா. வா அப்படின்றார். ஆபிரகாம் அழைத்தது மாதிரி போனார், இங்க வா அப்படிங்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு அழைப்பு தான். ஆமென். இறங்கிட்டான். அல்லேலூயா. ஜம்ப் பண்ணிட்டான். கடலை பார்க்கல, கொந்தளிப்பை பார்க்கல, வேகத்தை பார்க்கல, ஒரு பிரச்சனையும் பார்க்கல, குதிச்சிட்டான். அவன் காலை வச்சானே, அப்பயாவது கொந்தளிப்பு குறைஞ்சது. இயேசு தான் கூப்பிடுறாரு. இயேசுவை பார்த்து தான் போறான். கண்மலையை நோக்கி தான் ஓடுறான். அல்லேலூயா. அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை நோக்கி தான் போகிறான். கால் வச்சுட்டான், 2, 3, 4 வச்சுட்டான். நடந்து போயிட்டே தான் இருக்கிறான். ஆனா ஒரு நாளும் கொந்தளிப்பு நிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் கொந்தளிப்பு நிக்கவே இல்லை. அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தான். கால் உள்ள போனப்போ தான் தெரியுது, ஓ இது பயங்கரம், இந்த பிரச்சனை பயங்கரம். அப்படியே கையை பிடிச்சு தூக்கிட்டார். அல்லேலூயா. அற்ப விசுவாசியே. சரி, கையை பிடிச்சு தூக்கிட்டாரு. அப்பயாவது நின்னுச்சு இல்ல. அந்த அதிகாரத்தை நீ எல்லாம் ஃபுல்லா வாசித்து பாருங்க, நிக்கவே இல்லை. கடைசி வசனத்தை வாசிங்க. அதை மட்டும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். இல்ல மத்தேயு 14:32 வாசிங்க. அவர்கள் படவில் ஏறினவுடனே அவர்கள் படவில் ஏறினவுடனே அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. பாரு, இவ்வளோ நாடகம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க பார்க்க அவரு கத்த, இவங்க பார்க்க அவங்க கத்த, ஆண் ஆவேசம் கத்த, நீ பயப்படாதப்பா, தைரியமா இருப்பா, நான் வந்துகிட்டே இருக்கேன்ப்பா. எல்லாம் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, நீ ஏன் தேங்குகிறா, மகளே அழாதே, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனா பிரச்சனை கூடிக்கிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கு, ஜெபம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன, பிரச்சனை கூடிக்கிட்டே தான் இருக்கு. அவரும் கையை பிடிச்சிட்டாரு. பேதுரு கையை பிடிச்சிட்டாரு, தூக்கிட்டாரு, 2 திட்டாரு. ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் உபவாச கூட்டத்துக்கு வரல, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரலன்னா திருவிருந்து கிடையாது, திட்டுறாரு. ஆனாலும் கையை பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. 2 திட்டுனாலும் என்ன பண்ணுவாரு, உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அங்க போட்டிருக்க என்ன அர்த்தம்? பேதுருவும் இயேசுவும். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இதுல மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, படகு என்பது சபையை குறிக்கிறது.
காலையில உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு ரெவலேஷனை கொடுத்தார். எப்பொழுது சபையை ஆண்டவர் தன்னுடைய முழு கண்ட்ரோல்ல கொண்டு வராரோ அப்பதான் இந்த தீங்கு நிற்கும். இல்லாட்டி இந்த தீங்கு நிற்கவே நிற்காது. இயேசு இருப்பாரு, வாக்குத்தத்தம் இருக்கும், ஜெபம் இருக்கும், பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க, விசுவாசிகள் இருப்பாங்க, சபையார் இருப்பாங்க. எல்லாரும் அழுது புலம்பி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க, அவரும் பயப்படாதேன்னு சொல்லுவாரு. எல்லாம் நடக்கும். சபை அழுகும், சபை ஜெபிக்கும், சபை எல்லா காரியத்தையும் ஊழிய செய்யும். ஆனாலும் உலகத்தில் என்ன இருக்கும்? காற்று இருக்கும், கொந்தளிப்பு இருக்கும், தீங்கு இருக்கும். ஆனால் ஒரு நாளும் தீங்குல நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க. பேதுருடைய கால் தண்ணீரிலே அமிழ்ந்து போகும்போது, அந்த துக்கத்துல, அந்த சேலஞ்சில், அந்த சவால்ல, அந்த போட்டியில அவன் கீழே அவனுடைய கால் அமிழ்ந்து போகும்பொழுது கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். வேற யாராவது உள்ள வச்சிருந்தா நீ உள்ளே போய் அப்படின்ட்டுருவார். பேதுரு அடுத்து அவர் தான் புதிய உடன்படிக்கை சபையினுடைய சேர்மன், ஃபவுண்டர் அவர் தான். அவர் கையில தான் சாவியை கொடுக்கணும். அந்த சாவி கொடுக்கிற கையை கெட்டியா பிடிச்சிட்டார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட சபையை என்றைக்கு தேவன் கரை திரையற்ற சபையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய முழு ஆளுகைக்குள்ளே கொண்டு போய் பரலோகத்துக்கு நேராக எடுத்து போகிறாரோ அப்பதான் என்ன ஆகும்? இந்த தீங்கு நிற்கும். இப்போ அவங்களுக்கு சாக்லேட் மிட்டாய் மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18, 19, 20. கொஞ்ச காலம் என்கிறாரே, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? இது என்ன? அவர் சொல்கிறது என்னதென்று எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல 152வது பக்கம், புதிய ஏற்பாடு 152, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18, 19, 20. வாசிங்க. கொஞ்ச காலம் என்கிறாரே, இதென்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார். இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாரே, ஒண்ணு எனக்கு புரியல. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த கடைசி வரியத்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா முன்னாடி இருக்கிற வசனத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல. எப்ப உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னா, துக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். துக்கம்லாம் சந்தோஷமா மாறாது. எப்ப மாறுன்னா, அவருடைய வருகையில படகு, சபையாகிய படகு முழுமையாக அவருடைய கண்ட்ரோல்ல போனதுக்கு அப்புறம் உலகம் துக்கப்படும், நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஐயோ இந்த படகுல நான் ஏறலையே, ஐயோ வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களே, சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களே, ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லி அழுது புலம்புவார்கள். நீங்க சபைக்குள்ளே அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள், வேதனைப்படுவீர்கள், கண்ணீர் வடிப்பீங்க. ஆனால் ஒரு கண்ணீரும் ஒரு வேதனையும் உங்களை அமிழ்த்தி போடாது. ஏனென்றால் நீங்கள் சபைக்குள்ள இருக்கிற துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும், பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் சபைக்குள்ள இருக்கிறபடினாலே, கூடார மறைவில் இருக்கிறபடினாலே உங்களை ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பார். துக்கம் ஒரு நாளும் சந்தோஷமாய் மாறாது. எப்ப மாறும் அப்படின்னா, இந்த கரை திரையற்ற சபையை அவர் முழுமையாய் தன்னுடைய சன்னிதானத்திற்கு, பிதாவினுடைய வாசஸ்தலத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய துக்கம் முழுவதுமாக, துக்கம் அப்படின்னு இருந்த இடத்துல அதை எடுத்துட்டு, அதை அழிச்சிட்டு, அந்த இடத்துல சந்தோஷம் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்பேர் பார்ட்ஸை எடுத்துட்டு புது ஸ்பேர் பார்ட்ஸை மாத்தின மாதிரி, ஆமென். அங்க என்ன கிடையாது? துக்கம் கிடையாது. அல்லேலூயா. அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை. அங்க எப்பயுமே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்த கழிப்பும் தான். அந்த படகுல ஏறி நாம பறந்து போறதை பார்த்து, படகு பறக்காது, ஆனா பறக்கிறத பார்ப்பாங்க. அல்லேலூயா. சபையாகிய படகு, நோவா அன்னைக்கு கட்டின அந்த பேழை, ஆமென், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கட்டப்பட்ட இந்த பேழையில நாம ஒரு நாளைக்கு பறந்து போவோம். பறக்கும் தட்டுன்னு பார்ப்பாங்க அன்னைக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு இந்த உலகம் அழுது புலம்பும், ஆனால் நீங்க துக்கப்படுவீங்க. ஆனால் உங்கள் துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறும். இவர்கள் அழுது மாரடித்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. நம்மால முடிந்த வரைக்கும்
நம்மாலே பிரயாசப்பட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலரையாவது நாம் ஆதாயப்படுத்தி இந்த பேழைக்குள்ள, இந்த படகுக்குள்ள நாம் கொண்டு வர நாம் முயற்சி எடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ்